Taste the Daily. மக்கள் பணத்தை கொள்ளையடித்து வசமாக சிக்கியவர்களை புலனாய்வு அமைப்புகள் குறித்து விமர்சிப்பதாக பிரதமர் மோடி கருத்து. ஊழல் செய்தவர்களிடம் இருந்து 2200 கோடி ரூபாயை மீட்ட அமலாக்கத்துறை குறித்து பணத்தை இழந்தவர்கள் அவதூறு பரப்புவதாகவும் பேட்டி. தாய்நாட்டிற்கு சேவையாற்ற தமது வாழ்வையை சாவர்கர் அர்ப்பணித்ததாக பிரதமர் மோடி கருத்து. சுதந்திர போராட்ட வீரரான சாவர்கரின் பிறந்த நாளில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதாகவும் வலைப்பதிவு. ஜூன் 1ஆம் தேதியன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டெல்லி பயணம். இந்தியா கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக தகவல். மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தொடர்பாக ஆலோசிக்க ஜூன் 1ஆம் தேதியன்று திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். காணொலி வாயிலாக நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்ற வேட்பாளர்களும் அவர்களின் முகவர்களும் பங்கேற்க அழைப்பு. தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் ஜூன் 1ஆம் தேதியன்று கனமழைக்கு வாய்ப்பு. அடுத்த 5 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் இந்திய வானிலை மையம் தகவல். குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் இன்றும் நாளையும் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என வானிலை மையம் அறிவுறுத்தல். அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் இன்றுடன் நிறைவு. பெரும்பாலான இடங்களில் கோடை மழை பெய்ததால் இந்த ஆண்டு குறைந்தே காணப்பட்ட வெப்பத்தின் தாக்கம். வங்கதேசத்தில் கரையை கடந்த ரீமல் புயலால் 10 பேர் உயிரிழப்பு. 1.5 லட்சத்திற்கும் அதிகமான வீடுகள் சேதம். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக 1400 மருத்துவக் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் 5500 டன் அரிசி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தகவல். ஜூன் 1ஆம் தேதி மேற்கு வங்கத்தில் வாக்குப்பதிவு நடைபெறும் 9 மக்களவைத் தொகுதிகளில் அனல் பறக்கும் பிரச்சாரம். கொல்கத்தாவில் சாலையில் நடந்து சென்று வாக்கு சேகரித்த முதலமைச்சர் மமதா பானர்ஜி. ஜூன் 1ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் பஞ்சாப் மாநிலத்தில் கெஜ்ரிவால் ரோட் ஷோ. சீக்கியர் பொற்கோயிலில் கெஜ்ரிவால் மனைவி சுனிதா வழிபாடு. ராகுல் காந்தி முதலில் ராணுவத்தில் பணியாற்றிவிட்டு பின்னர் அக்னிவீர் திட்டம் பற்றி பேச வேண்டும். மத்திய அமைச்சர் ஜெனரல் வி.கே. சிங் காட்டம். டெல்லியில் இருந்து வாரணாசிக்கு புறப்பட தயாராக இருந்த இண்டிகோ விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். அவசர கால கதவுகள் வழியாக பயணிகள் கீழே இறக்கிவிடப்பட்ட நிலையில் அங்குலம் அங்குலமாக சோதனை. சென்னை மண்ணடி காளிகாம்பாள் கோயில் அர்ச்சகர் கார்த்திக் முனுசாமி கைது. தனியார் தொலைக்காட்சி பெண் தொகுப்பாளினி அளித்த பாலியல் புகாரில் விருகம்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் நடவடிக்கை. அரசு நிதியுதவி பெறும் சிறப்பு பள்ளிகளில் பயிலும் 6006 குழந்தைகளுக்கு சத்துணவு. தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணி தோல்வியடையும் என்றும் அந்த பழி மல்லிகார்ஜுன கார்கே மீதுதான் விழும். தோல்விக்கு ராகுலோ பிரியங்காவோ பொறுப்பேற்க மாட்டார்கள் என உத்தரப்பிரதேச மாநிலம் குஷி நகரில் அமித்ஷா பிரச்சாரம். பிரதமர் மோடி மற்றும் பாஜக ஆட்சியில் இருக்கும் வரை மத அடிப்படையில் இடஒதுக்கீடு அனுமதிக்கப்படாது. வாரணாசி பிரச்சாரத்தில் பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா திட்டவட்டம். டெல்லியில் ஜூன் 1ஆம் தேதி நடைபெறும் இந்தியா கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று மமதா பானர்ஜி தகவல். 7ஆம் கட்ட தேர்தல் மற்றும் ரீமல் புயல் நிவாரணப் பணிகள் இருப்பதால் கலந்து கொள்ள இயலாது என விளக்கம். உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழ்நாட்டின் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் அன்னதானம் வழங்கிய விஜய் கட்சியினர். சில இடங்களில் காலை டிஃபனும் பிற இடங்களில் வெஜிடபிள் பிரியாணியும் வழங்கியதாக தாவேகா நிர்வாகிகள் தகவல். 2 நாட்களில் 40 காசுகள் சரிந்து ஒரு முட்டையின் கொள்முதல் விலை ₹5.40 குறைந்தது. முட்டை உற்பத்தி 10% அதிகரித்ததால் விலை குறைந்துள்ளதாக பண்ணையாளர்கள் தகவல். இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு பிரதமர் மோடி, அமித்ஷா, தோனி உள்ளிட்டோரின் பெயர்களில் வந்த போலி விண்ணப்பங்கள். ஆன்லைனில் 3000த்திற்கும் மேல் குவிந்த விண்ணப்பங்களை சரிபார்க்கும் பணியில் பிசிசிஐ அதிகாரிகள் தீவிரம். Taste the Daily.